உங்கள யாருக்கெல்லாம் வந்து ஸ்லாஷர் படங்கள் வந்து பிடிக்கும். அதாவது வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது, ரத்தம்லாம் நல்லா தெறிக்க ஃபுல்லாக படம் ஃபுல்லாமே அதான் இருக்கும். ஸோ எனக்குலாம் அந்த மாதிரியான படங்கள் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா இப்போ ஒரு 5 படத்தை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த படங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தரமான படங்களை நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். அண்ட் 1K வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ புதுசாக ஒரு சீரிஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆச்சு. இதோட கோர் கான்செப்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு டூருக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து லைட்டாக பயம் கிரியேட் ஆகும். ஏன்னா அந்தளவு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்கன்றத சொல்லணும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. அங்கே போயிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஜாலியாக இருப்பாங்க, நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பாருங்கள். ஸோ அந்த என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு கிளம்பும் போது அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். ஸோ அந்த பயத்தில் வந்து எல்லாரும் மாற்றி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிற அந்த டார்ச்சர், ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான டார்ச்சரை அவங்க வந்து அனுபவிப்பாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவு அந்த ஸ்லாஷ் சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ பயங்கரமான பிளட் ஷெட் கண்டென்ட்டாக வந்து இருக்கும். படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ரேஞ்சே தாண்டியே வந்து போகன்ற சொல்லுவேன். ஸோ தனியாக வந்து பாருங்கள். யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றதை நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் அப்படின்ற ஒரு படம். இது வந்து செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் செகண்ட் பார்ட்டை இந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. கோர் கான்செப்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பாலை முடிச்சுட்டு கேமை முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு வந்து திரும்ப பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நடு ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிரும். ஸோ அதை யார் பஞ்சர் பண்ணா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு மித்து மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது. கதை கிடையாது, உண்மை தான். ஆனால் அது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 23 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மிருகம் வந்து அங்கே உள்ள இருக்கவங்களாம் வந்து சாப்பிட்டு பசியை தீட்டுட்டு போவோம் அப்படின்றது தான் அந்த ஊரோட வழக்கம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் வந்து அந்த வண்டியை வந்து பஞ்சர் பண்ணி இவங்களெல்லாம் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இந்த பசங்களாம் சேர்ந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சர்வைவல் ஸ்டோரியாகவும் நல்லா கொலை பண்ணுற சீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லாஷர் கண்டனும் வந்து இந்த படத்தில் வந்து நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கடைசியாக அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் 2 இதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் அது இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுவும் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த படம் மட்டும் தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராங் டர்ன் அப்படின்ற ஒரு படம். ஸோ 2003 ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஸ்லாஷர் கண்டென்ட் அப்படின்னு சொன்னாவே நம்ம ராங் டர்ன் அந்த லிஸ்ட்டில் வராமையே இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு ஸ்லாஷர் கண்டென்ட்டை நம்ம ராங் டர்னில் வச்சிருப்பாங்க. படத்தில் எப்பவும் போல ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி ஒரு டூர் மாதிரி வந்து போவாங்க. ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராங் டர்ன் ஒன்று இருக்கும். அந்த ராங் டர்ன் வழியாக அவங்க வந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஹீட்டிங் ஹண்டர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து மனுஷங்க தான், ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கொன்று சாப்பிட்ற அந்த ஒரு மனுஷங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம பசங்க போய் மாட்டிப்பாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத பயங்கரமாக சர்வைவல் ஸ்டோரியாகவும் சரி ஸ்லாஷர் கண்டென்ட்டுமே சரி பீக் லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அந்த கொல்ற சீன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரியலாகவே இருக்கும். ஸோ ஹாரர் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு மீட்லாம் வச்சுருப்பானுங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது கொலையை வந்து நடுங்கி போயிடும்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஒரு ஸ்லாஷர் கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் ராங் டர்ன் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ராங் டர்னாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் பார்க்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் இது. படத்துக்கு 5 பாட்டு கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பார்ட் வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா இல்லை. நீங்கள் ராங் டர்ன் 1 பார்க்குறாந்தா கண்டிப்பாக பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட் வந்து சொல்லுவேன். ஸோ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ராங் டர்ன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் 4 அப்படின்ற ஒரு படம். ஸோ 2009 ரிலீஸ் ஆச்சு. என்னடா ஃபைனல் டெஸ்டினேஷனே வந்து நிறைய பாட்டு இருக்கே, இந்த பாட்டு ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கடைசியாக நான் பார்த்த பாட்டு இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷர் கண்டென்ட் அப்படின்னு எடுத்தாவே நிறைய படங்களை நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷன்றது நான் அதுக்கப்புறம் கூகுள்லாம் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ தான் அதோட பாட்டே வந்து நான் முடித்தேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4th பார்ட்டில் தான் எனக்கு அதிகமான ஸ்லாஷேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எல்லா பாட்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். எனக்கு 4 தான் நல்லா அந்த மாதிரி தெரிஞ்சதுனா நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது ஒரு விஷன் மாதிரி முன்னாடியே வந்துடும். அதாவது ஒருத்தவங்க சாக போகிறாங்க அப்படின்னா ஒரு விஷன் மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து வந்துட்டு போகும். ஸோ அந்த இடத்துலேருந்து அவர் வந்து எப்படி டேக்கிள் பண்ணி வராரு, எப்படி வந்து சர்வே பண்ணி வராரு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்லாஷர் சீனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவு இருக்கும். அண்ட் நீங்கள் ஓன் ரிஸ்கில் தான் வந்து பார்க்கணும்னு சொல்லுவேன். ராங் டர்ன் மாதிரியே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லாஷர் கண்டென்ட் இருக்க ஒரு மூவி தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடந்ததுக்கப்புறமா ஒரு லிஃப்ட்டில் ஏறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு இதே ஞாபகமாக தான் வரும். அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சா அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2004லேருந்து 2017 வரைக்குமே ஒரு சீரிஸாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ 10 பாட்டு வந்து இருக்குது. 10 பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலிக்காமல் இருக்கும். ஒவ்வொரு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதை நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சது காரணம் என்ன தெரியுமா?
ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதோட ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல அது வந்து பீக் லெவலில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் நிறைய தப்பு பண்ணுற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, தப்பு பண்ணுற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான மக்கள் கிடையாது. ஜட்ஜு, போலீஸு, டாக்டர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு ஒரு சில தப்பான வேலை வந்து பார்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்குறவங்கள இந்த வில்லன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனே வந்து கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹீரோன்னு வந்து சொல்லுவேன். ஸோ வில்லனே வச்சுப்போமே, அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ணுற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளை வந்து போட்டுருவாரு. போட்டுட்டு ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று வந்து செட் பண்ணி வச்சிருவாரு. ஸோ அந்த ட்ராப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சு அதை வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து லைஃப்பில் வந்து தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு செட் பண்ண ட்ராப்ல வந்து பார்த்தீங்கன்னா நசிங்க அவங்க வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ இதில் ஒரு சீன் பர்டிகுலர் ஒரு சீன் சொன்னோம் அப்படின்னா ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருவாரு. ஸோ ஒரு ஆசிட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாவியை போட்டுருவார், அந்த அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு சாவி வந்து போட்டுருவார். ஸோ டைமரை வந்து செட் பண்ணி வச்சிருவாரு. இந்த டைமருக்குள்ளே அந்த சாவியை எடுத்து அவங்க அன்லாக் பண்ணி அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உயிர் பழச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா டைம் போக போகவே அந்த ஆசிட்குள்ளே இருக்க அந்த சாவி வந்து பார்த்தீங்கன்னா பொசிங்கிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவியை கை விட்டு ஆசிட் வேறு அது கையெல்லாம் அப்படியே வெந்து போயிடும். ஸோ ஆசிட்குள்ளே கையை விட்டு சாவி எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிஞ்சு வந்துடும். ஸோ அந்த சீனை வந்து அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் காட்ட முடியாது யூடியூப்பில். ஸோ இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷர் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எமோஷனலான சீன்ஸும் உள்ளே வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 4 படமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லாஷர் மூவின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப பரிதாபமாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அருவருப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், நம்ம வில்லன் இருக்கால அவனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப எமோஷனலாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு 10 படமே வந்து பிடிச்சிருந்துச்சி, எல்லாமே தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாமுகவே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இவ்வளோ தான் நம்ம டாப் 5 ஸ்லாஷர் மூவிஸு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சேனல் வேணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஆக்ஷனு, அட்வென்ச்சரு, ரொமான்ஸு எந்த மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி மூவிஸை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்லாஷர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.